இதுல அப்படி என்ன ஒர்த்தா இருக்குன்னு தெரியல. இந்த ஜெஸ்ஸோ இல்லாம எந்த ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்டும் பெயிண்டிங் ஸ்டார்ட் பண்றதே இல்லை. இந்த வீடியோல ஜெஸ்ஸோ பத்தி டீடைலா பார்க்கலாம். If you are new here, this is day 5 of 30 days 30 acrylic painting tips series. அக்ரிலிக் பெயிண்டிங்ல பிகினரா இருந்தாலும் ப்ரொஃபஷனல் லெவல் நாலேஜ் வேணும்னா என்னோட பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்டே யூஸ் பண்றாங்க, அப்போ நம்மளும் கண்டிப்பா யூஸ் பண்ணுமான்னு டவுட் இருந்துச்சுன்னா இந்த 4 பாயிண்ட்ஸ் பார்த்துட்டு நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஹூ இஸ் த ஜெஸ்ஸோ? திக்கா ஒயிட் பெயிண்ட் மாதிரி இருக்கிற பிரைமர் இது. இதை பெயிண்ட் பண்றதுக்கு முன்னால கேன்வாஸ்ல அப்ளை பண்ணுவாங்க. பாக்குறதுக்கு ஒயிட் பெயிண்ட் மாதிரி இருக்கு, இதுக்கு நான் ஒயிட் பெயிண்டே யூஸ் பண்ணலாமே நீங்க நினைக்கலாம். பட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஜெஸ்ஸோ இஸ் ஒயிட் பெயிண்ட். இதுக்கு செகண்ட் பாயிண்ட், இதோட பர்பஸ் பார்க்கலாம். ஜெஸ்ஸோ உங்க பெயிண்டிங் சர்ஃபேஸ்க்கு ஒரு நல்ல ஸ்மூத் டெக்ஸ்சர் கொடுக்கும். அதாச்சும் உங்க பெயிண்டிங் சர்ஃபேஸ் அன்இவனா இருக்கும்போது ஜெஸ்ஸோ அப்ளை பண்ணீங்கன்னா அது ஒரு ஸ்மூத் டெக்ஸ்சரை கொடுக்கும். இது உங்க பெயிண்ட் ஈஸியா ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் கலர்ஸை ஜெஸ்ஸோ மேல அப்ளை பண்ணும்போது டல் ஆகாம இன்னும் வைப்ரண்டா இருக்கும். அண்ட் மோர் ஓவர் உங்க பெயிண்டிங்கோட லைஃப் ஸ்பேன் எக்ஸ்டெண்ட் ஆக இது ஹெல்ப் பண்ணும். உங்களோட லீஸ்ட் ஃபேவரட் பெயிண்டிங் மேல ஜெஸ்ஸோ அப்ளை பண்ணீங்கன்னா கேன்வாஸ் வேஸ்ட் ஆகுற கவலை இல்லாம அகைன் அது மேல பெயிண்ட் பண்ணலாம். தேர்ட் பாயிண்ட், இதை எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்? கேன்வாஸ் பேப்பர் மட்டும் இல்லாம வுட், கார்ட்போர்ட், ஏன் மொபைல் கேஸ்ல கூட ஒரு கோட் அப்ளை பண்ணிட்டு பண்ணலாம், சூப்பரா இருக்கும். இது ஒயிட் மட்டும் இல்லாம பிளாக் அண்ட் கிளியர் கலர்லயும் வருது. சோ எந்த மாதிரி சர்ஃபேஸ்லயே கூட நீங்க இதை ஆட் பண்ணிக்கலாம். ஃபோர்த் பாயிண்ட், இஸ் இட் வொர்த் டு பை? கண்டிப்பா வொர்த் தான். பட் நம்ம வாங்குற மோஸ்ட் கேன்வாஸ் ஆல்ரெடி ப்ரீ பிராண்டா தான் வருது. பட் ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட் ஒரு ஸ்மூத்னஸ் அண்ட் பெயிண்டிங்கோட லாங் லைஃப் ஸ்பேன்காக யூஸ் பண்றாங்க. ஸோ திஸ் இஸ் கம்ப்ளீட்லி யுவர் சாய்ஸ் டு பை. நெக்ஸ்ட் வீடியோல ஒரு சூப்பரான டிப்ஸ் இருக்குது. பெயிண்டிங் பண்ணும்போது ஆக்சிடென்டலா மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னா அது எப்படி ஃபிக்ஸ் பண்ணலான்னு. ஸோ மறக்காம என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.